வணக்கம் நேர்களே. போமன்வில்ல இப்போ கரண்ட் இல்லை சரியா. இப்போ இங்கே கரண்ட் இல்லாதனால சமைக்க இயலாது. ஸோ பார்பிக்யூ மிஷினில் தான் இப்போ நடக்குது சமையல் எல்லாம். சரியான மோசமாக இருக்குது இங்கே, காற்றும் அதுவும் பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ ஒன்றும் செய்ய இயலாது, கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நல்ல காலம் சம்மரா போச்சு. இது விண்டராக இருந்தால் நம்போ கதி தான். ஸோ பார்பிக்யூ மிஷினில் தான் நடக்குது சமையல். அங்கால அரிசி இங்கால சிக்கனை வந்து சும்மா பார்பிக்யூ போட்டேன். ஏன்னா கறி குழம்புக்கெல்லாம் நிறைய போகும், அந்தளவுக்கு நின்றுட்டுருக்கல கேஸ். ஸோ அடுப்பண்டா ஓகே. ஸோ அதனால் ஈஸியாக இன்றைக்கி சிம்பிளாக டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ கடையில் வாங்குறத பார்க்கலாம் ஓகே, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஸோ கடையில் எப்படியுமே எங்களை வீட்டாக்கள் வந்து யாருமே சாப்பிட்றதில்ல, அதோட அவாய்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இப்படி செஞ்சாலுமே ஹெல்த்தி ரைட். பார்பிக்யூ மிஷின்னால ஹெல்த்தி. அட்லீஸ்ட் இதாவது இருக்குது, கடவுளுக்கு நன்றி. அடுப்பு கரண்ட் தான் இல்லை, அட்லீஸ்ட் இதாவது இருக்குது. இதில் வந்து அரிசியை வச்சேன் நான். இந்த இதில் வந்து இப்போ சிக்கனாக பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிறகு ஒரு பருப்பு பொல்லங்காய் போட்டு சமைச்சேன். பிறகு ஒரு சாலடும் செஞ்சேன் நான். ஓகே, காட்டுறேன் இருங்க. ஒரு மாதிரி கரண்ட் இல்லாமல் பருப்பு பொடலங்காய் போட்டு சோறையும் வச்சு செஞ்சுட்டு சலாட் செய்ய முடியாமல் போயிட்டுனா இதை வச்சு, ஏன்னா பசி, ஏன்னா லேட்டாக போயிட்டு தானே. கடைசியில் சலாட் இல்லாமல் இது மட்டும் காணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சு தான் சமாளித்தது. இப்போ இதுதான் சமைச்சது. பருப்பு பொடலங்காய், பார்பிக்யூ, ஹாட் சாஸ், சோறு. சுட சுட சாப்பிட போகிறேன். கரண்ட் இல்லாமல் இப்படி பார்பிக்யூவில் இப்படி சமைக்கிறதும் ஒரு தனி இது தான். முதல்ல பார்ப்போம். கோழியோட கழுத்து எனக்கு சரியான விருப்பம். ஹாட் சாஸில் போட்டு இருக்கேன். சரியா, கடையில் சரியான விலை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நம்மட டேஸ்ட்டுக்கு இப்படி கிடைக்குமா? இல்லை. எங்களோட வீட்டில் 5 பேர். இன்னைக்கு எப்படி ஒரு சாப்பாடு வாங்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு நல்லா ஃபுல்லாக கொடுக்குறோன்னா ஒரு 200 ரூபா இல்லாமல் இயலாது. ஆனால் அந்த 200 ரூபா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரோம். அந்த 200 ரூபாய்க்கு அழகாக வீட்டில் நல்ல ஒரு இறைச்சியோ ஏதோ வாங்கி நல்லா அப்படி சமைச்சு முழு குடும்பமும் நல்லா சந்தோஷமாக நல்லா பூரணமாக சாப்பிடுவோம். சாப்பாடு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்ப்போம். எல்லாருக்கும் ஹாவ் அ குட் டே.